ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். நம்ம மிட் கேப் செக்மெண்ட்ல டாப் 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மிட் கேப்ல ஃபர்ஸ்ட் இருக்குது பாத்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால். ஏன் மோதிலால் ஓஸ்வால் டாப்னு சொல்றேன்னா அவங்க லாஸ்ட் 5 இயர்ல அவங்க சிஜே பாருங்க ஆல்மோஸ்ட் 37.13% இருக்கு. ஆல்மோஸ்ட் மொத்த பிளேயர்ஸை கம்பேர் பண்றதை விட இவங்களோட சிஹெச்ஆர் கண்டினியூஸா டாப்ல இருந்துட்டு இருக்கு. அதனால தான் பாத்தீங்கன்னா இவங்க டாப்ல இருக்காங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா எடல்வைஸ். ஏன் எடல்வைஸ் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா மொத்த பிளேயர்ஸோட கம்பேரிட்டிவ்லி பெட்டரா இருக்கு. ஆல்சோ இவங்களோட 5 இயர் ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட் 34% மேல இருக்கு. அதனாலதான் இவங்க செகண்ட். அதே மாதிரி இவங்களோட எக்ஸிட் லோடு, இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தவங்களோட கம்பேரிட்டிவ்லி பெட்டரா இருக்கு. அதே மாதிரி இவங்களோட இங்க ஏவிஎம் பாருங்க ஆல்மோஸ்ட் 10 crore கிட்ட இருக்கு. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா மிட் கேப் செக்மெண்ட்ல இவங்க ஒன் ஆஃப் த டாப் பிளேயர். தேர்ட் பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட். ஏன் ஹெச்டிஎஃப்சி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லயே ஒன் ஆஃப் த டாப் பிளேயர் ஹெச்டிஎஃப்சி. சோ இவங்களோட ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் அதே மாதிரி இவங்களோட டவுன் சைட் ரிஸ்க் பாத்தீங்கன்னா மொத்த பிளேயர்ஸோட கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ரொம்ப லோயரா இருக்கும். அதே மாதிரி இவங்க ரிட்டர்ன்ஸ் வந்து மொத்த பிளேயர்ஸோட டீசென்டா இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மோதிலால் ஆல்மோஸ்ட் 37 கிட்ட காட்டுச்சு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 33 தான் காட்டுது. சோ மொத்த பிளேயர்ஸோட கம்மியா இருந்தாலும் இவங்களால கன்சிஸ்டன்டா அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியுது. அதே மாதிரி டவுன் சைட் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்றதுனால இவங்க ஒன் ஆஃப் த டாப் பிளேயர். சப்போஸ் நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி சூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இது பினான்சியல் அட்வைஸ் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பண்ணலாம்.